நான் ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை. இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தைனே. குழந்தை பெற்றுக்கிட்ட அம்மாலாம் உட்கார்ந்துருக்கிறீங்களே, நீங்கள் எப்படி குழந்தை பெற்றுக்கிட்டீங்க? வாயில் இட்லி, தோசை, பொங்கல், நாசிலாமா, மீ கோரிங் இதெல்லாம் உள்ள விட்டீங்க. அது அப்படியே உள்ள போகுது. கர்ப்பப்பையில் கண்ணு காது மூக்கோட குழந்தை வெளியே வந்துருச்சா? அந்த நீங்கள் பெற்றுக்கிட்ட குழந்தைக்கு கண்ணு காது மூக்கு எல்லாமே இருக்கு. நீங்கள் உட்காந்து அதை எவ்வளோ சென்டிமீட்டர் வேணும், எவ்வளோ மில்லிமீட்டர் வேணும்னு உட்காந்து என்ன கலர் வேணும்னு ஆராய்ச்சி பண்ணி செஞ்சீங்களா? இல்லை அது தானே அதுவாட்டு உருவாச்சா? அது எவ்வளோ ஆயிடுச்சு? இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நமக்கு ரெண்டு விதமான அறிவு இருக்குங்க. ஒரு அறிவு என்னன்னா, இந்த இன்டர்நெட், டிவி, பேப்பர், புக்கெல்லாம் படிச்சு ஸ்கூலுக்கெல்லாம் போய் காலேஜுக்கெல்லாம் போய் கற்றுக்கிறோம் பார்த்தீங்களா? இது நாலேஜ், இது நம்ம புத்தின்னு வச்சுக்கலாம். இன்னொன்று, இந்த இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்டா ஜீரணமாகிறது, மலம் போகிறது, வாந்தி வருது, குழந்தை பெற்றுக்கிறது, இதெல்லாம் உடம்புடைய அறிவு. உடம்போட அறிவு வேற, நம்மளோட அறிவு வேறங்க. இது புரிஞ்சுக்கிட்டே போகணும். எந்த அம்மாவாவது என்னைக்காவது ஒரு சப்பாத்தி எடுத்து வாயில போட்டு, கொஞ்சம் இருங்க, இந்த சப்பாத்தியை வச்சு என் பொண்ணுக்கு கண்ணு செஞ்சுட்டு இருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. சப்பாத்திக்கு வாங்கி போட்டு ஐயோ செல்வம் பாவம் நந்தினியால் எவ்வளோ அவசரப்பட்டிருக்கானே, இவனை காப்பாற்றுறதுக்கு ஆளைக்கான்னு பார்த்து அதை பார்த்துட்டு இருப்போம். நம்ம உடம்பு பற்றி கவலைப்பட மாட்டோம். அன்னைக்கு ஏதாவது சொல்லுவேன், சில பேர் குழப்பிக்காதீங்க, இந்த சீரியல்ல வர சில கேரக்டர் இருக்கும், செல்வத்தை பற்றி பேசுறாங்க. வேற ஒன்று செல்வம், நான் சொல்ற செல்வம் திருமதி செல்வம். கவலையெல்லாம் டிவியில, சப்பாத்தியில கிடையாது. ஆனா சப்பாத்தி உள்ள போய் ஒரு குழந்தை வெளியே வந்துருதா? எம்பிபிஎஸ் படிச்சு 4 பிஹெச்டி வாங்கின ஒரு டாக்டர் அம்மாவுக்கும் ஒரு குழந்தை பிறகுது. ஏபிசிடி தெரியாத ஆனா தெரியாத ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறகுது. ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. நிறைய படிச்சுட்டா 4 நல்ல குழந்தை பெற்றுக்கலாமா? இல்ல படிப்பறிவே இல்லைங்கிறதுக்காக கண்ணு கால் இல்லாம குழந்தை பெற்றுக்கிறீங்களா? இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நீங்க என்னதான் உங்க அறிவை பயன்படுத்தி நிறைய கத்துக்கிட்டு மண்டைக்கு அறிவேற்றினாலும் அந்த அறிவு வேற, உடம்புடைய அறிவு வேற. இது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இது வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியர்களும் என்ன பண்றாங்கன்னா, தனக்கு நிறைய அறிவு இருக்கு, நிறைய படிச்சிருக்கிறோங்கிற அந்த அதை வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அதனால குணப்படுத்த முடியல. இந்த அறிவு தேவையில்லை. உடம்புக்குள்ள ஒரு அறிவு இருக்குங்க, அந்த அறிவு வச்சு சுலபமா குணப்படுத்திடலாம். அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே இந்த உடம்பு எவ்வளவு புத்திசாலித்தனமானது. இட்லி தோசை பொங்கல் சாப்பிடுவாங்களாமா, அது உள்ள போகுமாமா, ஒரு புது குழந்தையே வெளியே வருதுன்னா அந்த குழந்தைக்கு கண்ணு காது மூக்கு எல்லாமே ஒழுங்கா இருக்குன்னா யோசிச்சு பாருங்க, இந்த உடம்பு என்னன்னு சொல்றது? உலகத்துல ஒரு மிஷின் இருக்கா? அந்த மிஷின்ல இட்லி தோசை பொங்கல்லாம் போட்டுட்டு 10 மாசம் போட்டுட்டே இருக்கணும். 10வது மாசம் 2 பட்டன் இருக்கணும். ஆண் குழந்தை, பெண் குழந்தை, அடிச்சா குழந்தை வரணும். அந்த மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஒருவேளை அந்த மாதிரி ஒரு மிஷினை நான் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? எனக்கு நோபல் பரிசா, உலகத்தில் அதை விட சிறப்பான பரிசை தர முடியாது. அப்படிப்பட்ட பரிசு தருவாங்க இல்லையா? அந்த மாதிரி எதாவது பண்ண முடியுமா? முடியாது இல்லை. அப்போ உலகத்துல எந்த டாக்டராலையும், எந்த சயின்டிஸ்டாலையும், எந்த கொம்பனாலையும் முடியாத ஒரு விஷயத்த உங்க உடம்பு செஞ்சு கொடுத்துருக்குன்னா, உங்க உடம்புல இருக்கிற அறிவுக்கு முன்னால உலகத்தில் இருக்கிற எல்லா டாக்டருடைய, ஞானியுடைய, சயின்டிஸ்டோட அறிவும் கம்மி தானே? அப்போ உலகத்திலேயே நம்ம உடம்பு தாங்க ஞானி, நம்ம உடம்பு தான் டாக்டர், நம்ம உடம்பு தான் சயின்டிஸ்ட். இந்த உடம்புல இருக்கிற அறிவுக்கு முன்னால உலகத்துல எந்த சயின்டிஸ்ட் பக்கத்துல நிக்க முடியாதுங்க. இது புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த உடம்பு போயும் கேவலம் சர்க்கரை, பிபி, ஆஸ்மா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ் வருமாமா, இதால குணப்படுத்த முடியாத மாதிரி டாக்டர் வேணுமா, மருந்து வேணுமா, மாத்திரை வேணுமாமா? என்னடா கேன்சர், எய்ட்ஸ்க்கே கேவலமான போய் சொல்ல நினைச்சுக்காதீங்க. எனக்கு முன்னால கேன்சர், எய்ட்ஸ் கேவலமான சொல்லல, அவங்க உடம்புல இருக்கிற அறிவுக்கு முன்னால கேன்சர், எய்ட்ஸும் கேவலமான நோய் தாங்க. அவ்வளவுதாங்க, சாதாரண நோய் தாங்க. நான் சொல்றது அவங்க உடம்புல இருக்கிற அறிவுக்கு முன்னால சொல்றேன். எல்லா நோயும் நம்ம உடம்பே குணப்படுத்துறீங்க, ஆனா அதுக்கு சில சிக்கல் இருக்கு. இந்த சிக்கலை சரி பண்றது எப்படின்னு கத்துக்கிறது மட்டும்தான் வைத்தியமே தவிர
வேற ஒண்ணும் தேவையில்லை. எல்லா வீட்டு சமையல் ரூம்லயும் 50 பொருள் இருக்கா? தக்காளி, தேங்காய், வெந்தயம், பாசிப்பருப்பு, எண்ணெய் இருக்குது. எல்லாரும் சமையல் ரூம்ல போறீங்க, அதை எடுத்து இதை எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து அப்படி இப்படி இப்படி என்னமோ செய்றீங்க. கடைசியில் பார்த்தா ஒரு 15 வகை கூட ஒரு இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தாப்பம், ஆனியன் ரோஸ்ட் எல்லாம் வந்துருது. எல்லாத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம்? இட்லிக்கு தோசைக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை, 2 மாவு தான். அதோட சைஸ் மாறுது, அதை செய்கிற அந்த விதம் மாறுது, அவ்வளோதான். நீங்க 50,000 வகை உணவு செஞ்சிருங்க, அந்த 50 பொருள் வச்சு தான் செய்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்? பர்சன்டேஜ் மாறுது, முறை மாறுது, அவ்வளவுதான். இது புரிஞ்சுக்கிட்டா நம்ம உடம்பு பத்தி புரிஞ்சுக்கலாங்க. நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா, உடம்பு தான் அம்மா, ரத்தம் தான் சமையல் ரூம். ரத்தத்தில் இருக்கிற கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், ஆல்சானிக், பாஸ்பரஸ் எல்லாம் இல்லைங்களா, இது சமையல் ரூம் இருக்கிற பொருள். உடம்புங்கிற அம்மா என்ன பண்ணுது? சமையல் ரூம்ல போயிட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து கர்ப்பை அப்படிங்கிற சமையல் ரூம்ல அப்படி இப்படி இப்படி செஞ்சு கண்ணு, காது, மூக்கெல்லாம் செய்யும். நாம இட்லி, தோசை, பொங்கலை செஞ்சு மொத்தமா டைனிங் டேபிள் அடி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த உடம்பு என்ன பண்ணுது? கண்ணு, காது, மூக்கெல்லாம் இட்லி, தோசை, பொங்கல் மாதிரி செஞ்சு மொத்த சமையல் முடிச்ச உடனே ஒரு குழந்தை வெளியே தள்ளிடுது. அப்போ என் உடம்பு இருக்கு இல்லைங்களா, கண்ணு, காது, மூக்கெல்லாம் யார் செஞ்சு கொடுத்தா? எங்க அம்மா. எங்க அம்மாக்கு எப்படி வந்துச்சு? எங்க அம்மாவுடைய ரத்தம், அவ்வளவுதான். இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேருமே நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் நமது அம்மாவுடைய ரத்தத்தால் உருவாக்கப்பட்டது. இது உண்மைதானே? இதுக்கு ஒன்றும் சயின்டிஸ்ட் ஒன்றும் தேவையில்லை இல்ல. அப்போ ரத்தத்தை வச்சு புதுசா 5 குழந்தை அம்மா பெத்துக்குவாங்களாமா. அந்த 5 குழந்தைக்கு 5 இருதயம் இருக்குமாமா. இந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற ஒரு உறுப்புல நோய் வந்தா மட்டும் எதுக்கு டாக்டர், எதுக்கு மருந்து, எதுக்கு மாத்திரை? இவ்வளவுதாங்க. இந்த 2 லைன் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ரத்தத்தை வைத்து ஒரு புது குழந்தையை உருவாக்க தெரிஞ்ச உடம்புக்கு, புது புது உறுப்புகளை செஞ்சு கொடுக்க தெரிஞ்ச உடம்புக்கு, அந்த உறுப்பில் ஒரு பிரச்சனையை மட்டும் இந்த ரத்தத்தை ஏன் சரி பண்ண முடியாது? கண்டிப்பா முடியுங்க, அவ்வளவுதான். இதை மட்டும் திரும்ப திரும்ப உங்க மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். உங்க வீட்டு சமையல் ரூம்ல கோதுமை கெட்டு போச்சுங்க. கெட்டு போன கோதுமாவை எடுத்துட்டு வந்து அழகா சப்பாத்தி சுட்டு சூப்பரா இருக்கு, ரவுண்டா கரெக்டா இருக்குது, அப்படி வச்சிட்டீங்க. அதை சாப்பிட்டு துப்புறாங்க, சி சப்பாத்தி அது திட்டுறாங்க. என்ன பண்ணுவீங்க? இப்ப சப்பாத்தியில பிரச்சனையா, அம்மா உங்ககிட்ட பிரச்சனையா, சமையல் ரூம்ல பிரச்சனையா, கோதுமாவில பிரச்சனையா? கோதுமாவில பிரச்சனை. அப்ப கோதுமாவை, கெட்டு போன கோதுமாவை எடுத்து நல்ல கோதுமாவை வச்சுட்டா சப்பாத்தி ஒழுங்கா வந்துருமா? முடிஞ்சு போச்சு. இது புரிஞ்சா போதுங்க. கர்ப்ப காலத்துல ஒரு அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ரத்தத்துல சமையல் ரூம்ல கால்சியம் கெட்டு போச்சு. சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த உடம்பு என்ன பண்ணும்? கெட்டு போன கால்சியத்தை சமையல் ரூம்ல எடுத்துட்டு வந்து கர்ப்பையில ஒரு குழந்தையை உருவாக்கும்ல. அப்போ எங்கெங்கெல்லாம் அந்த குழந்தைக்கு கால்சியம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் கெட்டு போன கால்சியத்தை வச்சு குழந்தை வெளியே தரலாம். குழந்தை ஊனமா பிறக்கும், சிசேரியன் நடக்கும். உடனே குழந்தை ஊனமா பிறக்கிறதுக்கு கால்சியம் தான் காரணம் நினைச்சுக்காதீங்க. நான் ஒரு சாம்பிளுக்கு சொன்னேன். ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா அந்த கெட்டு போன பொருளால் குழந்தை கெட்டு போக ஒத்துக்கிறீங்களா? அப்ப ஒரு குழந்தை ஊனமா பிறக்க சிசேரியனுக்கு என்ன காரணம்? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா. ரெண்டாவது, சமையல் ரூம்ல உப்பு இல்ல, உப்பு டப்பா காலியா இருக்கு. நீங்க பயங்கரமான புத்திசாலி அம்மா, அழகா சமையல் பண்ணி நிறைய சமையல் பண்ணி வச்சுட்டீங்க. எல்லாரும் சாப்பிட்டு திட்டுறாங்க, என்னம்மா சாப்பாடு சரியே இல்லை. நல்லா தான் பண்ணிருக்கீங்க, ஒழுங்கா தான் பண்ணிருக்கீங்க, உப்பு ஒண்ணுதான் இல்ல. அப்போ உப்பு டப்பா ஒண்ணு மட்டும் இல்லைன்னா மொத்த சமையல் சாப்பிட முடியல இல்ல. இது புரிஞ்சுக்கிட்டு அடுத்து புரிஞ்சிடலாம். கர்ப்ப காலத்துல ஒரு அம்மாவுடைய ரத்தத்துல ஜிங்க் இல்லைங்க, ஜிங்க் டப்பா காலி. இந்த உடம்பு என்ன பண்ணும்? இந்த குழந்தைக்கு எங்கெங்கெல்லாம் ஜிங்க் வைக்கணுமோ வைக்காம வெளியே தலையும். அப்ப சில உறுப்புகள்ல பாதிப்பு இருக்குமா, சில டேமேஜ் இருக்குமா? அப்போ குழந்தை ஊனமா தான் பிறக்கும், சிசேரியன் நடக்கும். உடனே ஜிங்க் பிடிச்சுக்காதீங்க. நான் ஒரு சாம்பிளுக்கு சொன்னேன், ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போனா. அப்போ நீங்க என்ன பண்ண போறோம்னா, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா அதை எப்படி சரி பண்றதுன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க போறோம். ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா அதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறோம். கொடுத்தாலும் அது ஒழுங்கா வச்சுட்டாலும் நல்ல குழந்தை பிறக்குமா, திசை நடக்காதா? முடிஞ்சு போச்சு. 2 காரணம். 3வது காரணம், ஒவ்வொரு மனிதனோட ஹைட்டு, வெயிட், வயசுக்கு தகுந்த மாதிரி ரத்தத்துக்கு ஒரு அளவு இருக்குங்க. 4, 4, 3, 3 இருக்கு. அது ஒழுங்கா இருக்கணும்.
உங்க உடம்புல எவ்வளவு லிட்டர் ரத்தம் இருக்கணுமோ அது ஒழுங்கா இல்லைன்னா, ரத்தத்தின் அளவு கம்மியா போச்சுன்னு வச்சுக்கங்களேன், இதுக்கு பேரு ரத்த சோகை, அனிமிக், ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஏன் சொல்றாங்க? ரத்தம் கம்மியா போச்சு. புரிஞ்சுக்கங்க, ஒரு அம்மாவுடைய ரத்தத்துல அளவு கம்மியா போனா என்ன ஆகும்? இந்த அம்மா குழந்தைக்கு ரத்தம் கொடுக்கணும்ல கர்ப்பப்பையில, இந்த அம்மாவுக்கு ரத்தம் கம்மியா இருக்கு, எப்படி குழந்தைக்கு கொடுக்க முடியும்? அப்ப சில சிக்கல் வருமா? அப்ப குழந்தை உடம்பு பிறகு சிசேரியன் நடக்கும். அப்ப மூணாவது காரணம், ரத்தத்தின் அளவு கம்மியா போனா. உங்களுக்கு ரத்தத்தின் அளவு கம்மியா போனா அதை எப்படி சரி பண்றதுன்னு நாம சொல்லிக் கொடுக்க போறோம். அதை சரி பண்ணிட்டா மூணாவது காரணம் சரி பண்ணிடலாம். நாலாவது காரணம், மனசு கெட்டு போனா குழந்தை கெட்டு போகும். கர்ப்ப காலத்துல அந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்டுக்கு சண்டை, மனசுக்கு பிடிக்காத கல்யாணம், இல்ல மாமியார் கொடுமை, இல்ல ஏதோ பிரச்சனை, சிக்கல், பணச்சிக்கல். யோசிச்சு பாருங்க, கர்ப்ப காலத்துல 10 மாசத்துல இந்த அம்மாவுடைய மனசு பாதிச்சா அந்த பாதிப்பு குழந்தைக்கு தெரியுமா தெரியாதா? உங்க மனசு எப்படி இருக்குன்னு எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லயாவது, எந்த பிளட் டெஸ்ட்லயாவது என்னைக்காவது தெரிஞ்சிருக்கா? எடுத்து பார்த்து பிளட் டெஸ்ட், ஸ்கேன் ரிப்போர்ட் தானே பாக்குறீங்க. உங்க மனசு யார் பார்த்தா? எந்த டாக்டராவது உங்க மனசு எப்படி இருக்குன்னு சொன்னாங்களா? மனசை சரி பண்ணாம குழந்தை ஒழுங்கா பெற்றுக்க முடியாதுங்க. பல பேருக்கு சந்தேகம், மனசுக்கும் உடம்புக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லை இவர் இப்படி சொல்றாருன்னு. கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு உணவு இருக்குது, எடுத்து சாப்பிடுறீங்க, சாப்பாடு சூப்பரா இருக்குங்க. கேக்குறாங்க எப்படி சாப்பாடு இருக்குன்னு. சூப்பர் சாப்பாடு அப்படிங்கிறீங்க, உட்கார்ந்துருக்கீங்க சந்தோஷமா. திடீர்னு ஒரு அம்மா வந்து இங்க இருக்கிற சாப்பாட்டை யார் சாப்பிட்டாங்கன்னு கேக்குறாங்க. நான் தான் சாப்பிட்டாங்க. என்ன விஷயம் கேக்குறீங்க? ஐயோ அதுல பள்ளி விழுந்துருதுங்க, தூக்கி வீசறக்காக வச்சிருந்தேன், அதையா சாப்பிட்டீங்கன்னு சொன்ன உடனே மாந்தி வருதா? மாந்தி எடுத்தது புத்தியா மனசா உடம்பா? உடம்புக்கும் மனசுக்கும் புத்திக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நல்லா கேட்டு இது புரிஞ்சிச்சுன்னா எல்லாம் புரிஞ்சிடும். பள்ளி விழுந்த சாப்பாட சாப்பிட்டா விஷம்னு உங்க புத்தியில ஒரு ரெக்கார்ட் இருக்கு. அந்த ரெக்கார்ட் உங்க மனசு போய் பயமுறுத்துது. பயப்பட்ட மனசு என்ன பண்ணுது? அந்த மனசு போய் உடம்புக்குள்ள போய் வாந்தி வச்சிருச்சு. புரியுதுங்களா? இதே ஒரு 5 மாசம் குழந்தை, அது பள்ளி விழுந்த பால் கொடுத்துருக்கேன், அது குடிச்சிருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, பாப்பா நீ குடிச்ச பால் இருக்குல்ல, அதுல பள்ளி விழுந்துருக்குன்னு சொல்லுங்க. அது சரி வாந்தி எல்லாம் வராது. ஏன் குழந்தைக்கு வாந்தி வரல? பள்ளி விழுந்த சாப்பாட்டை விஷம்ன்றது குழந்தைக்கு தெரியாது. அப்போ புரிஞ்சுக்கங்க, வாந்தி எடுத்தது யாரு? புத்தி மனசும் சேர்ந்து உடம்ப கெடுக்குது. புரிஞ்சுங்களா? உடம்புக்கும் மனசுக்கும் புத்திக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. சும்மா இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சந்தோஷங்க. அப்படியே சோகமா உட்காந்துருப்பாங்க. திடீர்னு போன் வரும். ஏமா எங்கம்மா இருக்க? வீட்டுல இருக்கிற உங்க மாமியார் கை உடைச்சிருச்சு. கை அப்படியா? என்ன சந்தோஷம் வருது? ஒரு கையில உடஞ்சு 2 உடைச்சுதான். ஒண்ணுதான். சரி அடுத்த முறை பாத்துக்கலாம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. குட் நியூஸ். இன்னும் 4 பேருக்கு போன் பண்ணி சொல்லிக்கலாம். ஏய் உங்களுக்கு பெரியவா குட் நியூஸ் டி, என்னடி கை உடைச்சிருச்சுடி, இன்னும் மாமியார் படையவே இல்லடி அங்க. இப்படி மருமகள் உடைச்சா மாமியார் சந்தோஷம். இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சந்தோஷம். பாருங்க, இது வரைக்கும் சீரியஸா டெக்னிக்கலா பேசிட்டு சிரிச்சீங்களா? சந்தோஷம். பாருங்க, அவ்வளவுதான். மனசுக்கு சந்தோஷம். மனசு உடம்புக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு, அவ்வளவு கனெக்ஷன் இருக்கு. ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் சொங்கி மாதிரி ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க கொண்டாடி போன் பண்றாங்க, எங்க இந்தியாவில எங்க அம்மாவுக்கு அர்ஜென்டாமா உடம்பு சரியாமா, டிக்கெட் போட்ட உடனே கிளம்ப, வர 1 மாசம் ஆகும், வீட்டை பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னா சத்தியமா சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அம்மணி 10 நாள் 30 நாள் தொலைஞ்சா நிம்மதியா மலேசியால நிம்மதியா இருக்கா, அவன் இந்தியாவில் இருப்பான்னு சந்தோஷம் இருக்கா இல்லையா? உடனே இப்படி எழுதிட்டு இருப்பாரு, இப்படி ஆயிடுவாரு, உடனே பிளான் பண்ணிடுவாரு, என்ன பொண்ணு எல்லாம் பிளான் பண்ணிடுவாரு, சந்தோஷமா இருப்பாரு. ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க, மறுபடியும் அம்மா அப்படி போன் பண்ணுவாங்க, எங்க நான் ஊருக்கு போகல, என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாலாமா, எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாலாம் இல்லையாமா, எங்க அம்மா எழுதிச்சிட்டாங்க, சௌக்கியமா இருக்காங்கம்மா, நான் போகலீங்கன்னு கட் பண்ண உடனே மறுபடியும் புஷ்ஷும் ஆயிடுவாங்க. ஏமாத்திட்டாலே நம்பி எவ்வளவு பிளான் போடுறாங்க பாருங்க. எல்லாம் மனசுல தான் இருக்குது. 5 நிமிஷம் தான், 1 நிமிஷம் தான், 1 செகண்ட் தான். மனசுக்கு போட்டு சந்தோஷம் தான் போதும், உடம்பு எல்லா நோயும் குணமாயிடும். சந்தோஷமா இருக்கும். விஷயம் கேட்டு தலைவலி வந்துடும், தலைவலியா இருக்கும். ஒரு விஷயம் கேட்டா தலைவலி காணாம போயிடும். மனசுதான் காரணம் எல்லாத்துக்குமே. அப்ப கர்ப்ப காலத்துல ஒரு பெண்ணுடைய மனசை பத்தி யாருமே யோசிக்கிறதே இல்லைங்க.
அங்கதான் இருக்கு பிரச்சனை. அப்ப அதுல சிக்கல் இருந்தா அது உடம்பு தெரியுமா, பாதிக்குமா? அஞ்சாவது அறிவு. உடம்புக்குள்ள அறிவு இருக்கா? அந்த அறிவு பாதிக்குமா, கெட்டு போகுமா? சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா 6 விரல், 2 தலை ஒட்டி பிறந்துச்சு, 4 காலு, இப்படி வித்தியாசமான குழந்தைகள் டிவி பேப்பர்ல பாக்குறீங்களா? ஏன்? உடம்புக்குள்ள அறிவு இருக்குங்க, அது 5 விரல் வைக்கணும் தெரியுமா இல்லையா? ஏன் 6 வச்சுடுச்சு? அறிவு கெட்டு போச்சு. அப்போ உடம்புல இருக்கிற அறிவு கெட்டு போற வாய்ப்பு இருக்குன்னு புரியுதுங்களா? அப்போ ஒரு குழந்தை ஊனமா பிறக்கிறதுக்கும் சிசியர் நடக்கிறதுக்கும் அடிப்படை காரணம் 5. ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போயிருந்தா, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போயிருந்தா, ரத்தத்தின் அளவு கம்மியானாலோ அதிகமானாலோ மனசு கெட்டு போனா, உடலில் உள்ள செல்களுக்கு அறிவு கெட்டு போனா, ஓகேங்களா? அப்போ இந்த 5ஐயும் ஒழுங்குபடுத்துறது எப்படின்னு நாம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். இதை யார் ஒழுங்கா வச்சுக்கிறீங்களோ கண்டிப்பா பிரசவம் வீட்டுல தான் நடக்கும். சுகப்பிரசவம், அழகான ஆரோக்கியமான குழந்தை தான் பிறக்கும். நான் கேட்கிறேன், எல்லாருமே கர்ப்பகாலம்னு ஆஸ்பத்திரி போறீங்களா? அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் சாப்பிடுறீங்களா? ஸ்கேன் பண்றீங்களா? பிளட் டெஸ்ட் பண்றீங்களா? 10 மாசம் டாக்டர் சொல்ற எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா தான் ஃபாலோ பண்றீங்க. அப்புறம் என்ன இதுக்கு சிசேரியன் பண்றாங்க? யாராவது கேட்டீங்களா? சார் ஆரம்பத்தில் உங்ககிட்ட தான் வந்தேன், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் உங்ககிட்ட தான் பார்த்தேன், எனக்கு ஏன் சார் சிசேரியன் பண்ணி கேட்டீங்களா? இப்பெல்லாம் ஒரு சுகப்பிரசவம் அப்படின்னா உலகமாக அதிசயமா இருக்கு. அந்த காலத்துல தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, எல்லா வீட்டுல தான் பிரசவம். பக்கத்து வீட்டுல அம்மா வந்தா பிரசவம் பார்த்துட்டு போவாங்க. இப்ப யாருக்கும் பிரசவத்துக்கு தெரியல. எல்லாமே ஜெனரல் நாலேஜ் இருக்கு. எஸ்எம்எஸ் தெரியுமா, எம்எம்எஸ் தெரியுமா, இன்டர்நெட், ஃபேஸ்புக். ஒருத்தர் ஃபேஸ்புக் இல்ல கேட்டா என்னது ஃபேஸ்புக் தெரியாதா? எவ்வளவு கேவலமா பேசுறீங்க. குழந்தை பிறந்தா எத்தனை நெஞ்சு தள்ளி தொப்புள் கடி வெட்டணும் தெரியுமா? இதுதான் கேவலம். எப்படி முடிச்சு போடணும் தெரியுமா? தலை வந்தா எப்படி இருக்கணும் தெரியுமா? கால் வந்தா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஃபேஸ்புக் தெரியும், இமெயில் தெரியும். ஒரு பெண்ணுக்கு தெரிய வேண்டிய அத்தியாவசியமே தெரியல. குழந்தை எப்படி பெற்றுக்கிறதுனே தெரியல. அதுதான் பயம். கிராமத்து பக்கம் தாத்தா பாட்டி கிட்ட போறீங்க, ஊருக்கு போறீங்கல்ல, ஏதாவது கிராமத்துல போய் தாத்தா பாட்டி சும்மா வெளியே எங்கேயும் பெரிய டெக்னிக்கல் ஆட்டி போக வேண்டாம். தாத்தா பாட்டி பாட்டி போய் கேளுங்க, பாட்டி நீ எப்படி பாட்டி குழந்தை, அவங்க அதுக்காகவே பேசுவாங்க, கேட்டு வந்தா போதும். பயம், அந்த பயம் தான் சிசேரியன் பண்ணிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு தோட்டத்துல இருப்பாங்க, அங்க மாடு ஆடு எல்லாம் இருக்கும். நான் ஒரு நாள் இருக்கிறேன், அந்த தோட்டத்து ஓனர் இருப்பார். 15 பேர் வேலை செய்யறாங்க. மாடு கண்ணு போற ஸ்டேஜ், இன்னைக்கு கண்ணு போடுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் போன் பண்ணாங்க, காலை டாக்டர் வந்தாரு. அவர் வந்து பார்த்துட்டு அவருக்கு ஏதோ வீட்டுல வேலை இருக்காட்டு என்ன சொன்னாருங்களா, மாட்டை பார்த்தா இப்படி ஒரு 6 மணி சாயந்தரம் 1000 மணி குட்டி போடுறதுக்கு அப்படின்ட்டு இதோ போயிட்டாரு. அந்த அம்மா இருந்துச்சு. அந்த அம்மா சொல்லுது, ஓனர் இருக்கிறாரு, டாக்டர் இருக்கிறாரு, 10 பேர் வேலை செய்யறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு அந்த கண்ணு போறது பத்தி தெரியாது. சொல்லுச்சு, சரி வந்துட்டு நானும் அந்த அம்மா எல்லாம் இருக்கிறோம். ஓனர் எங்க கிளம்பி போயிட்டாரு, வேலை செய்யறவங்க எங்க போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அந்த மாடு கத்துது, அப்படி நாக்கெல்லாம் வெளியே வருது. கத்துறத பார்த்தா பயமா இருக்கு. நான் பக்கத்துல பார்த்துட்டு வீட்டுல பார்த்தது இல்லை, ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன செய்யுதுன்னு தெரியல. அந்த குட்டி வெளியே வர மாட்டேங்குது. மேல இருக்கிற அந்த தோல்ல போய் இடிச்சு நின்று இருக்குது. கொஞ்சம் 2-4 இன்ச்சு கீழே வந்தா வெளியே வந்துடும், வரமாட்டேங்குது. தள்ளி விட்டா வரமாட்டேங்குது. பயமா இருக்கு. கூட்டு முக்கு முக்கிட்டு இருக்கு. தொண்டை கட்டி கீழே விழுகுது. காலையில இருந்து டாக்டர் இருக்கிறாரு, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்கன்னு அவ்வளவு சேஃப்டி. இப்ப யாருமே இல்லை. நானும் அந்த அம்மா மட்டும் தான் இருக்கோம். அந்த அம்மா என்ன பயப்படுது, நான் அதிசயமா பார்த்துட்டு இருக்கேன். அந்த அம்மா பயப்படுது, கை கால நடுங்குது. ஐயோ யாருமே இல்லை, யாருமே இல்லை, என்ன பண்றது இல்லையேன்னு அது வரைக்கும் எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்த அந்த அம்மா உடனே சின்ன பையனை கூப்பிட்டு, எங்க வாடா 10 ரூபாய் கொடுத்து அந்த முனியப்பன் கோயில போயிட்டு கற்பூரம் 10 விட வச்சு. அது வரைக்கும் காலையில இருந்து கடவுள் இருக்காரு, குழந்தை பெற்றுக்கணும்னு யாருக்குமே அக்கறை இல்லை. டாக்டர் தேவைப்படுறாரு, யாருமே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க. நான் சொல்ல பார்த்தீங்களா, கடைசியாக கடவுள் வந்தாரு. அப்புறம் போய் அந்த பையன் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் குளத்து போந்துருச்சு, எடுத்தாச்சு, அதை முடிஞ்சு போச்சு. நானும் அந்த அம்மா மட்டும் தான் இருந்தோம். சாக்கு எடுத்தோம், அது கீழே விடும்போது தை தலை பிடிச்சோம், கீழே விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. சுகப்பிரசவம் நல்லா இருந்துச்சு. யாருமே இல்லை. சுகப்பிரசவம் இருந்திருந்தா அது மாடா இருந்தாலும் சுகப்பிரசவம், மனசுல இருந்தா இந்நேரம் ஆம்புலன்ஸ் கூட்டு போய் உள்ள விட்டு அறுத்து எடுத்துருப்பாங்க. பயம் தான் காரணம். யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல தான் சிசேரியன் வந்துச்சு.
இத்தனை பரம்பரையா அந்த மாதிரி பழக்கமே இல்ல நல்லா தான் இருந்தாங்க. எல்லா பேரும் நல்லா தான் இருக்காங்க. இப்போ 50 வயசு 60 வயசு இருக்கிற ஒருத்தரை விட 90 வயசு இருக்கிற தெம்பா தான் இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற 20 வயசு பையன் இருக்கிற தெம்பை விட 50 வயசு அதிகமா தான் இருக்கு. ஆனா சௌக்கியமா தான் இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கங்க, பயம் தான் காரணம். புரியல, தெரியல, குழந்தை நான் தெரியல, பெற்றுக்கிறது தெரியல, ஒண்ணும் தெரியல, அந்த பயத்துல நான் விஷயம் பண்ணிடுறோம். அதனால இந்த 5 விஷயம் மட்டும் யாரு கத்துக்கிறீங்களோ சௌக்கியமா சந்தோஷமா வீட்லயே கண்டிப்பா சுகப்பிரசவம் மட்டும் தாங்க நடக்கும். அவ்வளவுதான்.